சார் அவர் மாட்டினதுக்கும் இல்லை அவர் இறந்து போனதுக்கு காரணம் கூட நீங்களும் ஒரு 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 வகையில் காரணம்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? மகத்தான பெரியவர், மண்ணுரிமை தலைவர். நான் கடைசியாக அண்ணன் என்னை வந்து 2000 ரூபா பணம் கொடுத்து ஒரு வேலைக்காக வெளியில் அனுப்புகிறாரு. அந்த வேலையை முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு உள்ளே போயிடுறேன். ஏன்னா அவருக்கு தெரிய போகுது, அவர் தெரிஞ்சிடுச்சு. நான் திருப்பியும் இன்னொரு வேலை கொடுக்குறேன், நான் வெளியில் வரேன். அந்த வேலைக்கு முன்னால் ஈழத்தில் பயிற்சி பெற்ற தன்னிகரற்ற தலைவர்கள் அண்ணன் முத்துக்குமார், மணிகண்டன், சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள் வெளியில் வந்து காவல்துறையால் கைது செய்யும். அவர்கள் வந்த வழியில் தான் நான் காட்டை விட்டு வெளியில் வந்தேன். அவர்களை யார் கூட்டி வந்தாரோ அவர் தான் என்னையும் கூட்டிகிட்டு வர. அவர் சொல்லுவார், பலான நாளில் இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு வந்துடணும், அஸ்கியில் தான் பேசுவார். அப்போ நான் வந்தது தாளவாடி கல்மண்டிபுரம் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரேன். தாளவாடிக்கு அந்த கல்மண்டிபுரம் காட்டை விட்டு நான் வெளியில் வருகிற நேரம் காலையில் அதிகாலை 4:30 மணி. வந்து ஒரு குட்டையில் யாருக்கும் தெரியாமல் தண்ணி சத்தம் கேட்காமல் குளிக்கணும். சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி. குளிச்சுட்டு உடைகளை மாற்றிட்டு பச்சை உடைகளை கலட்டி அந்த என்னை கூட்டிகிட்டு வந்த ஒரு டே கொடுத்துட்டு நான் வெளியில் வருகிற போது இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி அறிஞ்ச உடனே மீண்டும் நான் காட்டுக்குள் போகிறதுல ஒரு சிக்கல் வந்தது. ஏன்? அந்த மூவரும் கைது செய்யப்பட்டவுடன் யாரின் மூலமாக காட்டை விட்டு வெளியே வந்தீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் என்று நம்பியதால் நான் அவரை போய் சந்திக்கலாம். நான் எப்படி காட்டி கொடுக்க முடியும்? நான் வந்தது 2001. வீரப்பனார் செத்தது 2004 அக்டோபர் 17. ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? சரி, காட்டை விட்டு நான் வெளியில் வந்ததுக்கு பிறகு நான் இங்கே இல்லை.